புதுவரவு நேயர்களுக்கு வணக்கம். அண்ணாமலையின் தேர்தல் வியூகங்கள் தமிழகத்தில் பலிக்குமா? பாஜக தமிழகத்தில் ஆட்சி புரியணும்னு மிகப்பெரிய இலக்கோடு வருகிற நாடாளுமன்ற தேர்தலை மட்டுமல்லாமல் 2026 நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலும் அவருடைய இலக்கு தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய அசைன்மெண்ட்டு அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாக தகவல். பாஜக மேலிடம் கணக்கு போடும் இந்த தேர்தல் வியூகம் பலிக்குமா அப்படின்னா தமிழகத்தில் அது பலிக்குவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்னு மக்கள் மத்தியில் பேசக்கூடிய ஒரு பேசுபொருளாக தற்போது இருக்கிறது. மற்ற மாநிலங்களில் பாஜக பல்வேறு மாநிலங்களில் ஆட்சி புரிகிறாங்க. ஆனால் தமிழகத்தில் மட்டும் ஆட்சி பண்ணுவதற்கு தமிழக மக்கள் பாஜகவிற்கு இடம் கொடுக்கல. என்ன நடக்கிறது தமிழக அரசியல் வரலாற்றில்? திமுக அதிமுக இருவரும் கட்சிகள் மட்டும்தான் தமிழகத்தில் ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற மனநிலை மக்கள் மத்தியில் வேரூன்றி இருக்கிறதுனால வேற எந்த கட்சிக்கும் அப்படி ஒரு ஆதரவு கிடைக்கல. மாற்று கட்சி தமிழகத்தில் வரணும், மாற்று ஆட்சி நடக்கணும் அப்படின்னு மக்கள் ஒரு காலகட்டத்தில் விரும்பினாங்க. ஆனால் அது தடுமாறி நடக்காமல் போய் கொண்டிருக்கிறது. திமுக அதிமுக இருந்த காலகட்டத்திலேயே தேமுதிக விஜயகாந்த் அவர்கள் கட்சியை தொடங்கி இரண்டாவது பெரிய கட்சியாக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்ற தேமுதிக கட்சி நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவர்கள் மிகப்பெரிய அரசியலை முன்னெடுத்தார். அவர் உடல்நலம் குன்றி அவர் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் இருந்த காலகட்டத்தில் தமிழக மக்களோடு அவர் அரசியல் பயணங்களை மேற்கொள்வதில் மிகப்பெரிய தடைகள் இருந்தது. பிற்காலத்தில் அவர் பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவமனையில் இருந்து அவர் உடல்நலம் மிக மிகவும் குன்றிய சூழலில் அவர் நம்ம எல்லாம் விட்டு மறைந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் தேமுதிக அரசியல் நகர்வுகளில் மிகவும் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய சூழலை தற்போது நாம் பார்க்கிறோம். யாருடன் தேமுதிக கூட்டணி வைப்பார்கள், அதிமுகவுடனா பாஜகவுடனா அப்படிங்கிற மிகப்பெரிய இழுபறியும் மிகப்பெரிய குழப்பமும் தேமுதிகவுக்கு இருக்கிறது. காரணம் என்னென்னா, கட்சியினுடைய தலைமை சரியாக இருந்தால்தான் அந்த கட்சியை சரியாக வழிநடத்த முடியும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இந்த சூழலில் தேமுதிக பாஜகவுடன் கூட்டணி வைக்கணும், அவர்கள் வைத்தார்கள் என்றால் அவருக்கு நல்ல அடுத்த அரசியல் நகர்விற்கு அது ஒரு சாத்தியமாக இருக்கும் அப்படின்னு மக்கள் மத்தியிலும் பேசுகிறாங்க. ஆனால் தேமுதிக பேச்சுவார்த்தைக்கு பாஜக இன்னும் அழைக்கலைங்கிற ஒரு விஷயத்தையும் தேமுதிக பதிவு பண்ணுறாங்க. அதிமுகவிலிருந்து இன்னும் அழைப்பு வரலை அப்படின்னு. ராஜ்யசபா சீட்டு யார் எங்களுக்கு தேமுதிகவுக்கு வழங்குகிறார்களோ அவர்களுடன் நாங்கள் கூட்டணி வைக்கிறோன்னு தெல்ல தெளிவாக தேமுதிக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவருடைய கருத்தை பதிவு பண்ணி வந்துட்டுருக்கிறாங்க. இந்த சூழலில் கூட்டணி குறித்தான நிலைப்பாட்டில் அதிமுகவும் சரி பாஜகவும் சரி ஒரு இழுபறியான சூழல் இருந்தபோது பாஜக ஒரு கூட்டணி லிஸ்ட்டை தயார் பண்ணிட்டாங்க. இந்த மாத இறுதியில் திருப்பூரில் நடக்கக்கூடிய ஒரு பொதுக்கூட்டத்தில் மோடி அவர்கள் கூட்டணி தலைவர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய மேடையில் உரையாற்ற இருக்கிறார். ஆனால் அதிமுகவில் கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தையில் இன்னும் இழுபறியே இருந்துக்கிட்டே இருக்குது. பாமக அதிமுகவுடன் தான் கூட்டணி வைக்குங்கிற பேச்சுவார்த்தையிலும் இருக்கிறாங்க. ஜி.கே. வாசன் அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைப்பார் அப்படிங்கிற பேச்சுவார்த்தையும் இருக்குது. ஆனால் இந்த நிலையில் தேமுதிக யாருடன் கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கிற கேள்வி எழுந்துக்கிட்டே தான் இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் அரசியல் வட்டாரத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் இப்போது நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த தேர்தல் எல்லோர் மத்தியிலும் ஒரு எதிர்பார்ப்பையும் கிளப்பி இருக்கிறது. ஏன்னா புதுசாக அரசியல் கட்சியும் தொடங்குறாங்க. 2026 டார்கெட் வைக்கிறாங்க. என்ன நடக்கிறது தமிழகத்தில் அப்படிங்கிற பெரிய கேள்விகளும் எழத்தான் செய்கிறது. பாஜகவின் தேர்தல் வியூகங்கள் வேறு மாதிரியாக இருக்கிறது. எப்படியாவது தமிழகத்தில் ஆட்சி பிடிக்கணுங்கிறது தான் பாஜகவுடைய நிலைப்பாடாக வைக்கிறாங்க. அதற்காக அண்ணாமலை பாத யாத்திரை மேற்கொள்கிறாரு. அந்த பாத யாத்திரையின் நிறைவு விழா இந்த மாத இறுதியாக நடைபெற இருக்கிறது. அந்த இறுதி விழாவில் தான் மோடி அவர்கள் பங்கேற்று சிறப்புரை ஆற்ற இருக்கிறார். அண்ணாமலைக்கு போகிற இடத்துலலாம் சிறப்பாக வரவேற்பு இருக்கிறதா அப்படிங்கிற பார்வையும் வைக்கப்படுறாங்க. புதுவரவு கருத்து கணிப்பாக நாங்கள் ஒரு சர்வே எடுத்தோம். அந்த சர்வேயில் பார்த்தீங்கன்னாக்கா திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சி இந்த 4 கட்சிகளுக்கும் மக்களின் ஆதரவு எப்படி இருக்கும், யாருக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்க அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பை நாங்கள் எடுத்தோம். அந்த கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியும் ஒரு சந்தோஷத்துக்குரிய செய்தியும் 2 செய்தியும் தான் நம்மளுடன் பார்வையாளர்கள் பகிர்ந்தார்கள். என்ன அப்படின்னாக்கா, எதிர்பாராத விதமாக பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு 24% அதிமுகவுக்கு 27%, பாஜகவிற்கு 45%,
நாம் தமிழர் கட்சிக்கு 4% மக்கள் ஓட்டளித்திருக்கிறார்கள். இந்த கருத்து கணிப்பு புதுவரவு சென்ற வாரம் நடத்தியது. அந்த கருத்து கணிப்பில் இப்படி ஒரு சர்வே வந்திருக்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சி தான் இருக்கிறது. ஏன்னா தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் இருபெரும் கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக, அதிமுகங்கிறது மிகப்பெரிய கட்சி. அந்த கட்சியில் முக்கிய தலைவர்கள்லாம் 40 ஆண்டுகள், 50 ஆண்டுகள், 53 ஆண்டுகள் எல்லாம் பழம்பெரும் கட்சி தலைவர்கள் இருக்கக்கூடிய திமுகவில் இப்படி ஒரு சர்வே வந்தது சரியாக இருக்குதா அப்படின்னு பார்த்தா மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. திமுகங்கிறது சலித்தவர்கள் அல்ல. அவங்கெல்லாம் பெரிய ஆளுமை சக்தி படைத்தவர், ஒரு தலைவர்களை பெற்ற கட்சி திமுக. அது ஒரு மிகப்பெரிய கட்சிங்கிறதுனால அதை அசைக்க முடியாத ஒரு தன்மையில் திமுக இருக்கிறது. அதே போல் அதிமுகவும் அதே போல தான். அந்த நிலையில் இருக்கும்போது அண்ணாமலை வேகமாக தமிழகத்தில் வளர்றாரா? அரசியல் நகர்வுகளை சரியாக கட்டமைக்கிறாரா? அவருக்கு ஏன் இத்தனை ஆதரவுகள் ஏன் பெருகுகிறது? இளைஞர்களின் ஆதரவா, இல்லை 50 வயதிற்கு மேற்பட்டவர்களுடைய ஆதரவா, இல்லை படித்து முடித்து ஓட்டு போடக்கூடிய, முதல் ஓட்டு செலுத்தக்கூடிய இளைஞர்களினுடைய ஆதரவு இருக்கிறதா என்றெல்லாம் பார்த்தால் அண்ணாமலைக்கு தேர்தல் வியூகங்கள் சரியாக கொண்டு போகிறதுனால இளைஞர்களின் வரவேற்பு அவருக்கு இருக்குதா அப்படின்னு பார்வையும் இருக்கிறது. அண்ணாமலை தேர்தல் அதாவது பாத யாத்திரை போகிற இடத்துலலாம் அப்படி ஒரு கூட்டம் வருவதற்கு காரணம் என்ன? அவர் சேர்க்கிற கூட்டம் மக்கள் தானாக அவர் கூட்டத்தை பார்ப்பதற்காக, அவர் பேச்சை கேட்பதற்காக வராங்களா, இல்லை இந்த கூட்டத்தை சேர்க்கிறார்களா என்றெல்லாம் மிகப்பெரிய பேசுபொருளும் இருக்கத்தான் செய்கிறது. அண்ணாமலை தேர்தல் வியூகங்கள் நாடாளுமன்ற தேர்தல் மட்டும்தானா, இல்லை சட்டமன்ற தேர்தலில் 2024 அவருடைய தொலைநோக்கு இலக்கு வைத்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் நிச்சயமாக அதுதான் உண்மை. நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 8லிருந்து 10 MP தொகுதிகளை இந்த இடத்துல பெறணுங்கிறது தான் பாஜகனுடைய இலக்கு. அடுத்து 2026 தான் சட்டமன்ற தேர்தலில் அதிகப்படியான இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பெறக்கூடிய ஒரு தேர்தலாக 2026 எதிர்நோக்கி பாஜக பல்வேறு தேர்தல் வியூகங்களை வகுக்கிறார்கள். அந்த தேர்தல் வியூகங்கள் எல்லாம் பாஜக நினைக்கிறதெல்லாம் பலிக்குமா தமிழகத்தில் அப்படின்னா மிகப்பெரிய கேள்விதான். ஆனால் அதற்கெல்லாம் ஒரு அச்சாரமாக, ஒரு தொடக்கமாக அண்ணாமலை அரசியலை முன்னெடுக்கிறாருங்கிற பேச்சும் தமிழகத்தில் பேசுபொருளாக தான் இருக்கிறது. ஏன்னா அண்ணாமலை எங்கெல்லாம் பாத யாத்திரை போகிறாரோ அங்கெல்லாம் செய்தியாளர்களும் அந்த இடத்துல குவிறாங்க. ஏன் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏன் அண்ணாமலை ஏற்படுத்தணும்? தமிழகத்தில் ஒரு கண்டென்ட், அதாவது தமிழக வரலாற்றிலேயே பாஜகனுடைய தலைவர் போகிற இடத்துலலாம் இப்படி ஒரு கூட்டம் கூடுது, மைக் அணிக்கிட்டு பத்திரிகையாளர்கள்லாம் அவர் செய்தியை சேகரிக்கிறதுக்காக போகிறாங்க. அவருக்கு வரவேற்பு இல்லைன்னா, ஒரு மாசு இல்லைன்னா அந்த இடத்துல செய்தியாளர் போகாமல் இருக்கணும் இல்லையா? அப்போ போகிறாங்கன்னா அங்கே ஒரு வரவேற்பு இருக்கத்தானே செய்கிறது அப்படிங்கிற பார்வையும் இருக்கிறது. அண்ணாமலை வைக்கக்கூடிய தேர்தல் வியூகங்கள் பலிக்குமா? நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தமிழகத்தில் 7லிருந்து 8 இல்லது 9, 10 தொகுதிகளை பெறுமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கத்தான் செய்கிறது. பாஜகவின் தேர்தல் வியூகத்தில் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியான இடங்களை பெறுவது தான் அவர்களுடைய இலக்காக வைத்திருக்கிறார்கள். 2026 ஆட்சி பிடிக்கலனாலும் பரவாயில்ல, அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற வியூகத்தில் தான் அண்ணாமலை பயணம் இருக்கிறது என்று தமிழக அரசியல் வரலாற்றில் பேசப்படக்கூடிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. இந்த நிலையில் அண்ணாமலையினுடைய தேர்தல் வியூகங்கள் தமிழகத்தில் பலிக்குமா, பலிக்காதா? பொறுத்திருந்து பார்க்குவோம். நன்றி, வணக்கம்.